Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 25 unit 1 nature of physical world and measurement lesson la irukra error in the division or quotient of two quantities. இப்போ ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம டிவைட் பண்ணும்போது எனக்கு எந்த டைப் ஆஃப் எரர் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட் டெல்டா ஏ அண்ட் டெல்டா பி பி த அப்சல்யூட் எரர் இந்த டூ குவான்டிட்டிஸ். இப்போ ரெண்டு குவான்டிட்டி எடுக்கிறோம் ஏபி அப்படிங்கிறது, அதில் இருக்கிற அப்சல்யூட் எரர் என்ன அப்படின்னா டெல்டா ஏ டெல்டா பி. சரியா? இது ரெண்டுமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இது வந்து இதோட எரர். ஓகே, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. நார்மலாக நமக்கு ஒரு டிவிஷன் வேணும்னா இசட் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு எடுத்துப்போமா. அப்போ the எரர் டெல்டா இசட் இன் இசட்டில் இருக்கிற எரர் அதை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே இசட் இருக்கா, இசட்டுக்கு பதிலாக இசட் ப்ளஸ் டெல்டா இசட்டுன்னு எடுத்தோம்னா ஏக்கு பதிலாக என்ன எடுக்கணும், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு எடுக்கணும். அதே மாதிரி பிக்கு பதிலாக எனக்கு எடுக்கணும் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படிங்கிறத எடுக்கணுமா. சரி, ஓகே. அடுத்தது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிறல அதில் வந்து ஏவை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது என்கிட்ட என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு இருக்குது, டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு இருக்கா. நான் என்ன எடுக்கணும், ஏவை காமனாக வெளில எடுக்கணும். ஸோ ஏவை காமனாக வெளில எடுத்தேன்னா இங்கே ஏ வெளில போயிடுச்சுன்னா ஒன்றுன்னு ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஏவை மட்டும் எடுக்கணும்னா இங்கே ஆக்சுவலி எனக்கு என்ன இருக்குது, டெல்டா ஏ தான் இருக்குது, ஏ இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஏன்னு பண்ணணும் இந்த டேர்முக்கு மட்டும். ஸோ அப்போ இதிலேருந்து நான் இங்கேருந்து ஏவை வெளில எடுத்துட்டேன், இதிலேருந்து இந்த ஏவை வெளில எடுத்துட்டேன்னா இங்கே ஏ தான் வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ அப்படின்னு வரும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இடத்துல ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அப்படின்றது இருக்குது. நான் ஏவை வந்து காமனாக வெளில எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏவை நான் காமனாக வெளில எடுக்கணும். இதிலேருந்து நான் வெளில எடுத்துட்டேன்னா ஒன்றுன்னு வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் ஏவே இல்லை, அப்போ நான் இன்டூ ஏ டிவைடட் பை ஏன்னு பண்ணிக்கிறேன். இந்த ஏவை வந்து நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன மட்டும் பேலன்ஸ் இருக்கும், டெல்டா ஏ டிவைடட் பை ஏ மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போட்டாச்சா. அதே மாதிரி இதில் பிஏ காமனாக எடுத்தால் என்ன வரும், பி. அப்போ இதை வெளில எடுத்துட்டேன்னா ஒன் ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பின்னு வரும். இதில் இல்லைன்னா அதை நம்ம வெளில எடுக்கும்போது டிவைடட் பை பி அப்படின்னு மட்டும் வரும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த ஏ பை பி இருக்குல்ல அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை ஏவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது மேலே கொண்டு போயிட்டோன்னா ஒன் ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி தி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இதை மட்டும் நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு பைனாமியல் தியரமில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன அப்படின்னா, 1 + x பவர் n அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் எப்படி எழுதினீங்கன்னா 1 + nx. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த எண்ணை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த டேர்ம் இருக்குல்ல, என்ன இருக்குது, 1 + டெல்டா பி டிவைடட் பை பி அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் இருக்குல்ல. சரி, இங்கே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். இங்கே 1 + ஆர் மைனஸ் 1 + ஆர் மைனஸ் டெல்டா பி டிவைடட் பை பி இந்த ஹோல் இன்வர்ஸ்னு இருக்குல்ல. அப்போ இதை வந்து நான் இதே மாதிரி எழுதும் போது எனக்கு என்ன ஆகும், இங்கே n என்ன இருக்கோ அது வந்து இங்கே வந்துடும்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன ஆகும், 1 இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு கூட நான் நெகட்டிவ் இது பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணேன்னா மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி அப்படின்னு ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஹோல் டேர்ம் வந்து எனக்கு இந்த டேர்மில் எழுத போகிறேன். இந்த மாதிரி 1 + x to the whole power of n இருந்ததுன்னா அதை 1 + nx அப்படின்னு எழுதுவேன். அப்போ இங்கே 1 + ஆர் மைனஸ் டெல்டா பி டிவைடட் பை பி த ஹோல் இன்வர்ஸ் இருந்ததுன்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரும்போது 1 மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பின்னு வரும். ஓகே, அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி இந்த ஏ பை பி இருக்குல்ல, அந்த ஏ பை பியை வந்து என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா இசட்டுன்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? இங்கே ஏற்கனவே வந்து ஏ பை பி இருக்குல்ல, அதை இசட்டுன்னு மாற்றிட்டாங்க. அதனால தான் இந்த ஏ பை பி இங்கே இசட்டுன்னு வந்திருக்கு, இந்த டேர்ம் அப்படியே வந்திருக்கு. இந்த டேர்மை நம்ம இந்த மாதிரி உல்ட்டாவாக எழுதியிருக்கோம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எல்லா டேர்முக்கு இடையில வந்து டிவைடட் பை இசட் அப்படிங்கிறத போடுறேன். ரெண்டு சைடுமே டிவைடட் பை இசட்டால் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், டிவைடட் பை இசட், ஹியர் ஆல்சோ டிவைடட் பை இசட். இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேர்முக்கும் வந்து டிவைடட் பை இசட் அப்படிங்கிறத போட முடியாது. ஓகேயா? லாஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக டேர்ம்ஸ் வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல்டா பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டெல்டா ஏ, இந்த மாதிரி தனித்தனியான டேர்ம்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே டிவைடட் பை இசட்டுன்னு போட்டிங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஹோல் டேர்மாக தான் இருக்குது, எல்லாமே ஒரு மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால தனித்தனியாக இசட் போட்டிங்க, இங்கே ஹோல் இசட்டுன்னு வரும். ஸோ இசட் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கேயும் இசட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், இசட்டை கேன்சல் ஆச்சுன்னா 1
plus or minus delta z divided by z. Z cancel ஆச்சு. So அப்போ 1 plus or minus delta a divided by a, இங்கே வந்து 1 minus plus delta b divided by b அப்படிங்கிறது வருமா? அடுத்தது என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 1 into 1 பண்ணும்போது 1 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? 1 into minus plus delta b divided by b என்னது? minus plus delta b divided by b. ஃபஸ்ட்டு 1 into 1 பண்ணும்போது 1 வந்துருச்சு. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது minus plus delta b divided by b வந்துருச்சு. அடுத்தது இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது plus or minus delta a divided by a into 1ங்கிறது plus or minus delta a divided by a வந்துருச்சு. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நார்மலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ இன்டூ டெல்டா பி டிவைடட் பை பி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்டா பை ஏவும் ரொம்ப சின்னது, இந்த இடத்துல இதுவும் வந்து ரொம்ப சின்னது, டெல்டா பி பை பியும் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் அது இன்னும் சின்ன வேல்யூஸாக தான் வரும். அதனால் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருந்தது? நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் டெல்டா இசட் டிவைடட் பை இசட் அப்படிங்கிற வேல்யூ இருந்ததா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த 1ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? டெல்டா இசட் டிவைடட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த டெல்டா ஏ டிவைடட் பை ஏ. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம வந்து இந்த 1ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு. இது ரொம்ப சின்னதுன்றனால இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் டிவைடட் பை இசட் இருக்கும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை இருக்கும். இங்கே மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி இந்த வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் டிவைடட் பை இசட், இதில் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸை வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டெல்டா ஏ ப்ளஸ் ஏ டிவைடட் பை ஏ. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸை வெளில எடுத்தாலும் மைனஸ் ஆர் ப்ளஸை வெளில எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான். ஓகேவா? அதனால் ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸை கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும்? டெல்டா இசட் டிவைடட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி அப்படிங்கிறது வந்திருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த கோஷன்ட் ஆஃப் த, இப்போ நம்ம டிவிஷன் தானே பண்ணியிருக்கோம், இந்த கோஷன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர். Can you understand? The maximum fractional error in the quotient of the two quantities. நம்ம இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ் தானே எடுத்திருக்கோம், ஏபி அப்படிங்கிற ரெண்டு குவான்டிட்டிஸ் தானே எடுத்திருக்கோம். அதுக்கு ஃப்ராக்ஷனல் எரர் எடுக்கும்போது அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதை பேஸ் பண்ணி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டெல்டா இசட் டிவைடட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். என்னென்னா the voltage across a wire 10 plus or minus 5 volt and the current passing through is 10 plus or minus 0.2 ampere. Find the resistance of the wire கொடுத்திருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன அப்படிலாம். ஸோ வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஓம்ஸில் அப்படி என்ன தெரியும்? V is equal to IR அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குல்ல, அதுலேருந்து உங்களுக்கு என்ன தேவை? ரெசிஸ்டன்ஸ் தான் தேவை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V by I அப்படின்னு வருமா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? டிவிஷனில் இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிவிஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல நார்மலான கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? விங்கிறது என்னது? 100 டிவைடட் பை 10 அப்படின்னு வருமா? இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 10ன்னு வரும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ஓம். எப்போவுமே ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓமில் தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த எரரும் சேர்த்து எனக்கு தேவை. கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு, பட் இந்த வேல்யூஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 ஓம்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து டெல்டா ஆரோட வேல்யூ தேவை. அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். டெல்டா டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி டிவைடட் பை பி, வி ப்ளஸ் டெல்டா ஐ டிவைடட் பை ஐ. இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃப்ராக்ஷனலாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எப்படி ஃப்ராக்ஷனலாக இருக்குது? இந்த இடத்துல வி பை ஆருங்கிறது வி பை ஐன்னு இருக்குல்ல, அப்போ நமக்கு டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் வேணும்னா டெல்டா வி டிவைடட் பை பி ப்ளஸ் டெல்டா ஐ டிவைடட் பை ஐன்னு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு டெல்டா ஆர் மட்டும் தான் தேவை, பிகாஸ் நான் வெறும் ஆரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? டெல்டா ஆர் தான் தேவை. ஸோ அதனால் இந்த ஆரை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? டெல்டா வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வி எவ்வளோ? 5. ஸோ இப்போ 5 டிவைடட் பை நார்மல் வி எவ்வளோ? 100 ப்ளஸ் டெல்டா ஐங்கிறது 0.2 டிவைடட் பை 10ன்னு வரும். நார்மலான ஆர் அப்படிங்கிறது 10 ஓம் அப்படிங்கிறது வந்துருக்குமா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டாக?
ஓகே, இவங்க இப்படியே போட்டிருக்காங்க. என்னென்னா 5/100 சொல்லும்போது 0.05 போட்டாங்க. 0.2/10ன்றப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.02 × 10 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.07 × 10 வரும்போது 0.7 வரும். இது என்னது டெல்டா ஆரோட வேல்யூ. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு எழுதும்போது என்ன பண்ணணும், R ± டெல்டா ஆர் தானே. அப்போ ஆருங்கிறது என்னது 10 ஓம். ஸோ R ± டெல்டா ஆருங்கிறது என்னது 0.7 ஓம் வந்து போட மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.